திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக தான் கலந்து கொண்டு அங்க பேசியிருந்தாரு. அதுல முருகனுடைய வேடத்தையும் அணிஞ்சிருந்தாரு, பார்க்க முடியுது சார். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சனாதனத்தை எதிர்க்க தான் நான் வந்துட்டு திமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாருல சார். என்ன பார்வை சார் இதுல? சார், சனாதனத்தை எதிர்த்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்தியா இந்தியாவா இருக்காது. சனாதனத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா ஒழிக்க முடியாது, அது வேற பிரச்சனை. ஏன்னா ஆண்டாண்டு காலம் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இதன் மீது போர் தொடுத்திருப்பாங்க, பல பிரச்சனைகள் வந்திருக்கும். சனாதனம்ங்கிறது முதல்ல என்ன, அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். சனாதனம் என்னமோ சனாதனத்தை ஒழிச்சிடணும்னா திருட்ட ஒழிப்பேன்னு சொல்லுங்க, மதுவை ஒழிப்பேன்னு சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு இருக்குது, இதை சரிப்படுத்துவேன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன்னா எப்படி ஒரு ஆன்மாவே அழிக்கிற மாதிரி. இது சனாதனம்ங்கிறது என்ன, எல்லாத்தையும் அடக்கியது, எல்லாரையும் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தாய் பிள்ளைகளாக பார்க்கறது. எல்லா சமூகம், எல்லா மதம், எல்லா மொழி, பல்வேறுபட்ட வேற்றுமையில் ஒற்றுமை தான் சார் சனாதனம். அதான் சனாதனம். சனாதனம்னா என்ன, இங்கே ஹிந்து போட்டு வைப்பாங்க, முஸ்லீமும் போட்டு வைப்பாங்க. ஹிந்து மிஞ்சி போடுவாங்க, முஸ்லீமும் மிஞ்சி போடுவாங்க, கிறிஸ்டின் செயின் போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், இதுதான் சார் சனாதனம். சனாதனம்னு என்ன தனியாக பெருசாக வந்துடுது? அன்பு. எல்லா மதத்துலையும் அதான் போதிக்குது, எல்லா சமயங்களும் அதான் போதிக்குது. அதனால் அன்பாக இருக்கிறத போய் சனாதனத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னா, சனாதனம் ஒழிஞ்சதுன்னா நாடே இல்லை, நம்மளே இல்லை. அதை ஒழிப்பேங்கிறது நமக்கு நாமே தீங்கு இழைத்துக் கொள்வதான் புரிஞ்சுக்கணும். அதை திருமாவளவன் அவங்கெல்லாம் அந்த ஒரு பிரிவினையே பண்ணி பேசி பழக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதைவே பேச முற்படுறாங்க. அது நாட்டுக்கு நல்லதில்லை. இல்லை, தானே ஒரு திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தேன், திருநூறு வச்சுட்டு தான் வந்தேன், அதை இங்கே அரசியல் ஆக்கல, நான் அழிச்சது தான் இங்கே அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க, அது பாஜக கரெக்டாக வேலை பார்க்குது அப்படின்றலாம் சொல்கிறாங்க. என்ன காரணம் சார்? அவருக்கு சொல்கிறேன், அவர் திருநீரை வச்சாரா அழிச்சாராங்கிறத விட, இப்போ நாங்கள் இருக்கிறோம், 10 முஸ்லீம் பிஜேபியில் சேர்றான், இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறான்னா, உடனே அந்த முஸ்லீம் வீட்டை அடிக்கிறது, உடைக்கிறது, மிரட்டுறது, ஜமாத்துலேருந்து நீக்கிறது, இதுக்குள்ளெல்லாம் திருமாவளவன் கட்சியில் சேர்ந்தவங்க பேசுகிறாங்க, வந்தாங்க, எங்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் திருநீர் வச்சுட்டு வந்தது, நாங்கள் அரசியல், அது ஸ்டாலினே சொல்லியிருக்கிறாரு, அரசியல் பண்ணாமல் என்ன அவியலா பண்ணுவாங்க, நீ அழிச்சின்னா சொல்லத்தான் செய்வாங்க, நீ வச்சுட்டு வந்ததை பற்றி அவங்க எதுக்கு பெருசாக பேசணும், நீ இந்து, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பெருசாக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிடுவேன். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், இன்றைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற அண்ணன் சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவங்க காரை கொடுத்து என்னை அனுப்புவாங்க சர்ச்சுக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நேற்று இல்லை, யாரும் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு கிடையாது. இவங்களா அப்படி சொல்லிட்டு, நான் திருநீர் வச்சேன், நீ ஏன் வைக்கிற, ஏன் அழிக்கிற, உன்னை யார் வைக்க சொன்னா, யார் அழிக்க சொன்னா? ஆக நீங்கள் பண்ணுறது பூரா ரெண்டுங்கட்ட வேலை. திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதை நிறைவேற்றிருந்தா என்ன சார் பிரச்சனை? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்காது, யாருக்கு மனவழி வரப்போகுது, என்ன பிரச்சனை அதில்? ஏன்னா திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றிருக்கிறாங்க, பழனியில் ஏற்றுறாங்க, மருதமலையில் ஏற்றுறது, எங்கெங்கேயோ ஜோதி ஏற்றுறாங்க, அவங்கவுங்க வீட்டில் ஏற்றுறாங்க. அதில் அந்த இடத்துலையும் ஏற்றிட்டு போனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப ஒரு வசதியான இது என்னன்னா, எந்த இடத்துல வேணாலும் அவங்க தொழுகை நடத்துவாங்க, எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். நம்பிக்கை என்ன எங்களுக்கு, நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் கடவுள் வருவார். அதுக்கு இந்த இடம் தான் வேணுங்கிறது பொருள் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஜோதி மலையில் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்த கம்பம் வழக்கத்தில் இருந்தது இல்லாமல் இருந்தால் புதுசாக தான் ஏற்றிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அதனால? அப்படி சொல்கிறேன் நான், ஒருபடி மேலேயே போய் சொல்கிறேன். இருந்தது, இருக்குதா இல்லையா, ஆதாரம் கொடு, இதெல்லாம் யாருக்கு யார் கொடுக்கணும்? நம்ம நாட்டில் சார், அவங்க நாடு, நம்ம நாடு, நம்ம மக்கள், அவங்க சந்தோஷமாக எனக்கு அங்கே ஏற்றுனா மகிழ்ச்சின்னா ஏற்றிட்டு போகிறாங்க. நமக்கு பிரச்சனையா? நம்ம தர்காக்குள்ளே வந்தாங்களா? இப்போ இவங்க கொடி ஏற்றிருக்காங்க, ஹிந்துக்களுக்கு என்ன பிரச்சனை, கிறிஸ்தவங்களுக்கு என்ன? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்க ஏற்றி அவங்க இது பண்ணுறாங்க. வேளாங்கண்ணியில் கொடி ஏற்றுவாங்க, நாகூரில் சந்தன கூண்டு ஏற்றுவாங்க. என்ன பிரச்சனையாகுது? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு அமைதியாக இருந்தால், இதுக்குள்ள அரசியல் அவர் சொல்கிறார் இல்லையா, இவங்க பண்ணுறாங்க எங்களை சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை அதிவேகத்தில் பண்ணிடுறீங்க.
பிஜேபி பண்ணாது சார், 100% பண்ணாது. அதனால தான் அதுக்குள்ளேயே சிறுபான்மையினர் அணின்னு வச்சு அந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமானவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்காங்க. அந்த அணியில் இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக கரெக்டாக தன்னுடைய வேலைகளை அவங்க உண்டு. ஆன்மீகத்தை தனியாக பண்ணுவாங்க, அரசியல் தனியாக பண்ணுவாங்க. அரசியல் தனியாக பண்ணும்போது எங்கள் அணியில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹீமோ, ஆம்பூர் ரஃபீக்கோ, இல்லை இஸ்மாயிலோ, இல்லை எங்கள் ஜான் பீட்டரோ, நெப்போலியனோ, எங்கள் அணியில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, ஆன்மீகத்துக்கு கரெக்டாக சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க, அவங்க தொழுகை பண்ணுவாங்க. சீக்கியர்கள் கோயிலுக்கு போவாங்க, அவங்க குருநாப் பண்ணுவாங்க, அவங்க கோயிலில் போய் அவங்க ஜெயின் வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் சார் சனாதனம் வித் பிஜேபி. ஓகே சார். இப்போ தமிழகத்தில் செவிலியர்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க சார். 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியனோட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அது தோல்வி அடைஞ்சதுனால இன்னைக்கு காலையில் கூட கைதுன்றது பாஞ்சிருக்கு. அடுத்ததாக ஆசிரியர்கள், நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள்லாம் ஈடுபட போதா தகவல் வெளிவந்திருக்கு. தேர்தல் நேரத்தில் இதை எப்படி சமாளிக்க இருக்கிறது சார் திமுக அரசு? அரசு என்னத்துங்க சமாளிக்கும்? அரசு இதை கண்டுக்காது. அவங்களுக்கு என்னன்னா அடுத்தது ஏதாவது சொல்லுவாங்க, தேனும் பாலும் உங்கள் வீட்டுக்கு ஆறாக கொண்டு வந்து உள்ளே விடுவோம், தேனாறு வரும் பாலாறு வரும் அப்படின்னு மேடையில் ஏறி பேசுவாங்க, வாயில் பேசுவாங்க விடியல். அதே மாதிரி திட்டங்களுக்கு புதுசாக பேர் வைப்பாங்க. மக்களுக்கே புரியாது, விடியல்னாலும் தெரியாது, வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி, அழகழகான வார்த்தைகளில் திட்டங்களை சொல்லுவாங்க. மக்களுக்கு போய் என்னடா கிடைச்சதுன்னா, நீங்கள் வேணா போய் பாருங்க, 100 வீடு சர்வே பண்ணுங்க, ஒரு வீட்டுக்கு கூட வீடு தேடி மருத்துவமோ கல்வியோ வந்திருக்காரு, பேர் இருக்கும். அதான் மேடையில் பேசிகிட்டே இருப்பாங்க, இப்படி செஞ்சது யார், இந்த சாதனையை செய்த தலைவர் யார். அதான் நான் முதலே சொன்னேன், அமைச்சரவையில் எப்படி புலவரை வைத்து புகழப்படுவாங்களோ அது மாதிரி இதெல்லாம் இந்த இனிக்கோராஜ், பிஷப்பு, பாதர்கள். ஏங்க ஊழியம் பண்ணுறேங்கிற பேரில் போய் இயேசு நல்லவர்னு பேசுன்னா, ஆட்சியாளர் இவர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், அவருக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னா, நான் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு அப்போ ஆண்டவருங்கிறத மறந்துடுறீங்கல்ல. கிறிஸ்தவனுக்கு அது, இஸ்லாமியனுக்கு அல்ல இல்லை, இந்துக்கள் அதில் இருக்கிறவனுக்கு சாமி இல்லை. இது என்ன கான்செப்ட் இது? அதனால் நான் சொல்கிறேன், சனாதனம் காக்கப்படணும், சனாதனம் காக்கப்படணும்னு சொல்கிறேன். நான் என்னுடைய மதத்தில் நான் நேர்மையாக இருக்கிறேன். நான் கிறிஸ்தவனாக இருக்கணும். இந்துக்கள் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருப்போம், இஸ்லாமியர்கள் அனைத்து மதமும் ஒற்றுமையாக இருக்கும். அதுவே பார்க்குறீங்களா, 14லேருந்து இன்னைக்கு 25 முடியுது சார். எந்த விதமான மக்களுக்கும் கோளாறு இல்லாத எல்லாருக்குமான பொதுவான ஆட்சி நடக்கின்ற ஒரே காரணத்தினால உலக நாடுகள் இன்னைக்கு 30 விருதுகளுக்கு, சற்றேறக்குறை 30 விருது, உயரிய விருது உலகத்திலேயே எந்த பிரதமருக்கும் கிடைக்கல. கொண்டாடணும் இந்த காலத்தை. நம்ம எவ்வளவு ப்ரௌடா இருக்க வேண்டிய நேரம். நான் ஒரு இந்தியன்னு அதை விட்டு போட்டு இன்னும் இந்த தேசத்தை பற்றி தப்பாக போய் ஜெர்மனியில் போய் உளறிட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி. அவர் பின்னாடி ஒரு 4 பேர், அதெல்லாம் அழிஞ்சு மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. கேரளாவில் பார்க்குறீங்க, இன்னைக்கு திரிபுரா, மகாராஷ்டிரா, எங்கேயுமே தொடச்சி எறிஞ்சிருவாங்க. பொய் எவ்வளோ நாள் பேச முடியும்? அதனால் மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, மோடியின் தலைமையில் கிடைச்சிருக்கக்கூடிய திட்டங்கள், மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு, ஒவ்வொரு இந்தியனும் பயனடைஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு இந்தியனும் பாதுகாப்பாக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் பயமும் கிடையாது. மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 50,000 கோடி அளவுக்கு ஊழல் பணம் வந்துட்டு நடைமுறையில் இருக்கு, அதெல்லாம் பொங்கலுக்கு பிறகு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாரு. எதை அடிப்படையில் சொல்றாரு சார் அதை? சார் ஒன்று ஊழல் பணங்கள்ங்கிறது இவங்க அப்நார்மல் கொள்ளையடிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு எந்த ஊரில் வேணாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார், கொடுக்கப்பட்ட அளவுக்கு தான் பாறைகளை நாங்கள் வெட்டி எடுத்துருக்குறோம், ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கலெக்டர் 144 போட்டு அங்கே போய் ஜோதி ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிற காவல்துறை அல்லது ஆட்சியாளர்கள் இந்த மலையை தடுக்கிறதுல அக்கறை பண்ணியிருக்கலாம், ஆத்து மணலை எடுக்கிறதுல அக்கறை காட்டியிருக்கலாம், செம்மண் எடுக்கிறதுல அக்கறை காட்டியிருக்கலாம், மரங்களை வெட்டுறதுல அக்கறை செலுத்தியிருக்கலாம். அதனால இந்த அதிகாரிகள்னா கீழே வேலை செய்கிறவங்களை எடுத்துக்காதீங்க, அது வேற. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் டிஎஸ் பாவம், அந்த மேலே ஹை ரேங்க்ல போடுற அவனோட 10 பேர் கேபினெட்டுங்க, கிச்சன் கேபினெட் மாதிரி, அவங்கள வைத்து ஒட்டு மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துட்டாங்க. அந்த பணங்கள் இந்த தேசத்துல யார் யார்கிட்ட இருக்குதோ அதன் மீது நிச்சயமா நீங்க பாருங்க,
இதுக்கெல்லாம் கணக்கு என்ன, இலங்கையில் எத்தனையோ நாடுகள் புரட்சி ஏற்படும், எல்லாம் பிஜேபிக்கு எதிராக வரும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த நாடு இன்னொரு 100 ஆண்டு காலம் இதே தலைமைகளை இப்படியே ஆளும். அதான் எங்களுக்கு ஒரு நபர் தலைவர் கிடையாதுங்க. எங்ககிட்ட இன்னைக்கு 1000 மோடி வச்சிருக்கிறோம், ஒரு மோடி இல்லை, 1000 அண்ணாமலைகள், 1000 நைனா நாயந்தன், 1000 தமிழிசை, 1000 பானதி, அப்படி சொல்லிட்டே போகலாம். அதனால எங்க இயக்கத்துல தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. உள்ள இருக்கிற ஒரு தொண்டனை தூக்கி எவ்வளவு பெரிய பொறுப்புல போட்டாலும் அந்த பொறுப்பை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் எங்க கட்சியில கடைநிலை தொண்டர்கள். அவங்க எதையும் எதிர்பார்க்காதனால எதை கொடுத்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ணி வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் நாங்கள் நிறைய பேர் அதில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போவும் நான் அறுதிட்டு சொல்கிறேன், எங்கள் மாநில தலைவர் நைனா நாகேந்திரனோட பயணத்திட்டம் ஜனவரி மாதம் முடியுது, முதல் வாரத்தில். அது முடிஞ்சதுக்கு பிறகு அவர் இந்த சைடு ஏற்கனவே முன்னாள் தலைவர் கொடுத்த ஃபைல்ஸு இவர் புதுசாக எடுத்து கொடுப்பாரு. அதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா இருக்கத்தானே செய்யும். அதை எங்கள் தலைவர் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னதை செய்யவும் செய்வாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நிச்சயமாக ஆட்சி இருக்கும்போதே கூட வாய்ப்பு இருக்குது. அமைச்சரவை கூட்டம் ஒரு முறை இவங்க சிறையில் நடத்த வேண்டியது இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு